ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் 11ல் இது போல் சூப்பரான ஒரு சோக்கர் எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சோக்கர் நம்ம 3 லேயர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். பிகினர்ஸ் கூட ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இது போல் சூப்பரான ஒரு சோக்கர் அவங்களே செஞ்சு அவங்க வேர் பண்ணிக்க முடியுங்க. எப்படி இந்த சோக்கர் செய்யலாம் அப்படின்ட்டு சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த ஜுவல்லரி செய்யறதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம 1 by 1 பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பீட்ஸ் எடுத்துக்கலாங்க. இது சிலிண்டர் ஷேப் அப்படி இருக்கக்கூடிய பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீட்ஸ் தாங்க நான் எடுத்திருக்கேன். இதுவும் நிறைய கலர்ஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இதுக்கு நமக்கு கியர் வயர் ரொம்பவே முக்கியங்க. ஒரு ஜுவல்லரி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு கியர் வயர், கியர் லாக் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். என்கிட்ட கோல்டன் கலர் கியர் லாக் இப்போதைக்கு இல்லாதனால நான் சில்வர் கலர் கியர் லாக் யூஸ் பண்ணிக்கிறேங்க. உங்கள்கிட்ட கோல்டன் கலர் கியர் லாக் இருந்தால் நீங்கள் கோல்டன் கலர் கியர் லாக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய இது போல் எலிஃபெண்ட் ஸ்பேசர் நான் எடுத்திருக்கேங்க. ஸ்பேசர் நமக்கு நிறைய டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குங்க. நான் இந்த எலிஃபெண்ட் ஸ்பேசர் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம சோக்கர் செய்ய போகிறோங்க. அதுக்கப்புறம் நமக்கு இது போல் ஜம்ப்ரிங் தேவைப்படும். சரிங்களா? ரோப் நமக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு ஜம்ப்ரிங் தேவைப்படும். கோல்டன் கலர் பீட்ஸ் நான் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு பீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா தேவையில்லைங்க. நான் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். பீட்ஸ்லேயுமே நிறைய சைஸஸ் இருக்குது. இது 2 mm பீட்ஸ் சைஸுங்க. அதுக்கப்புறம் இது போல் கனெக்டர்ஸ் நமக்கு தேவைப்படும். சரிங்களா? நான் 3 லேயர் ஜுவல்லரி செய்கிறனால நான் 3 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி கனெக்டர்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஜுவல்லரி வேர் பண்ணிக்கிறதுக்காக இது போல் பேக் ரோப் தேவைப்படுங்க. பேக் ரோப் எடுத்துக்கோங்க. நமக்கு இது போல் கட்டர் பிளேயர் 2 டூல்ஸ் தேவைப்படுங்க. அவ்வளோதாங்க. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஜுவல்லரி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கியர் வயர் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சரிங்களா? இப்போ நம்ம 3 லேயர் ஜுவல்லரி செய்ய போகிறோம் அப்படின்னா 3 லேயருக்கு எந்தளவுக்கு லென்த்து வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு கியர் வயர் அதுக்கு ஏற்றது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 கியர் வயர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 3 கியர் வயரையுமே நம்ம இந்த கனெக்டர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு பீட்ஸ் கோர்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நம்ம டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். இப்போ பாருங்கள், நான் இது போல் கனெக்டர்ஸில் அந்த 3 கியர் வயரையுமே நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேங்க. கியர் லாக் யூஸ் பண்ணி நான் என்கிட்ட கோல்டன் கலர் கியர் லாக் இல்லாதனால சில்வர் கலர் கியர் லாக் யூஸ் பண்ணி நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம இதில் பீட்ஸ் கோர்க்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ நம்ம பீட்ஸ் கோர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். கோல்டன் கலர் பீட்ஸும் சிலிண்டர் ஷேப் இருக்கக்கூடிய பீட்ஸும் எடுத்துருக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் கலர் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப ரெட் கலர் பீட் ஒன்று, திரும்ப கோல்டன் கலர் பீட் ஒன்று போட்டுக்கலாம். சரிங்களா? திரும்பவும் ரெட் கலர் பீட் ஒன்று போட்டுக்கலாம். சரிங்களா? இதே ஆர்டரில் தான் நம்ம இந்த ஜுவல்லரி செய்ய போகிறாங்க. பீட்ஸ் கோர்க்கக்கூடிய மெத்தட் இது தான். இல்லை உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கோல்டன் கலர் பீட்ஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இடையில கோல்டன் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணாமல் கூட இந்த ஜுவல்லரி உங்களால் செய்யலாங்க. இல்லை இடையில கோல்டன் கலர் பீட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கக்கூடிய பீட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா 2 பீட்ஸ் எனக்கு கோல்டன் கலர் பீட்ஸ் போட்டுக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? இப்போ இது போலவே பீட்ஸ் நம்ம கோர்த்து எடுத்துக்கலாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குங்க. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக நம்ம வீடியோஸ் பார்த்து ஜுவல்லரி மேக்கிங் கற்றுக்க முடியுங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் நம்ம MD Girls Collection சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு பீட்ஸ் கோர்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இது போலவே நம்ம இன்னும் இருக்கக்கூடிய 2 லேயருக்குமே பீட்ஸ் கோர்த்து எடுத்துக்கலாங்க. நான் கோர்த்து எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான்
3 லேயர்ஸ்க்குமே பீட்ஸ் வந்து கோர்த்ததுக்கப்புறம் இது போல் தான் இருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு ஆஃப் சைடு தான் நம்ம கோர்த்துருக்கோம். சென்டரில் வந்து நம்ம வந்து இந்த எலிஃபெண்ட் ஸ்பேசர் வந்து நம்ம வந்து போட போகிறாங்க. நீங்கள் எந்த ஸ்பேசர் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கோர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் பாருங்கள், எலிஃபெண்ட் வந்து நீங்கள் எப்படி வச்சு கோர்க்கணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த மாதிரி 2 எலிஃபெண்ட்டுமே ஒரு எலிஃபெண்ட் இன்னொரு எலிஃபெண்ட்டை பார்த்து இருக்கிற மாதிரி கோர்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம், இல்லை ரெண்டுமே ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரியும் வேணும்னாலும் நீங்கள் கோர்த்துக்கலாம். சரிங்களா? அதுவுமே உங்களுடைய விருப்பம் தான். ஃபஸ்ட்டு கியர் வயர், அதாவது ஃபஸ்ட்டு லேயர் இருக்குது பார்த்திங்களா? ஃபஸ்ட்டு லேயரில் இது போல் ஃபஸ்ட்டு ஒரு எலிஃபெண்ட் வந்து நான் கோர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து இடையில போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றனால நான் வந்து கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு எலிஃபெண்ட். ஓகேங்களா? இது போலவே நம்ம வந்து கோர்த்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு செட், அதாவது 2 எலிஃபெண்ட் மட்டும்தான் கோர்த்துருக்கேன். இது உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் இதே போல் இன்னொரு பேர் எலிஃபெண்ட் வந்து வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கோர்த்துக்கலாங்க. எனக்கு வந்து இன்னொரு பேர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றனால நான் இது போலவே இன்னொரு இது வந்து கோர்த்துக்க போகிறேங்க. நீங்கள் வீடியோவை கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு செட் எலிஃபெண்ட் வந்து கோர்த்தாச்சு. நம்ம அதை வந்து வச்சிடலாம். திரும்ப இது போலவே ஃபஸ்ட்டு லேயர்லேயே இன்னொரு செட் ஆஃப் எலிஃபெண்ட் வந்து நம்ம கோர்த்துக்கலாம். அதை போலவே ஃபஸ்ட் ஒரு எலிஃபெண்ட் எடுத்து போட்டுக்கலாங்க. திரும்பவும் இடையில வந்து ஒரு கோல்டன் கலர் பீட், திரும்பவும் இன்னொரு எலிஃபெண்ட். சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 பேர் வந்து நமக்கு இருக்குது. இல்லை எனக்கு 2 பேர் வேணாம், இன்னொரு பேர் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் சிஸ்டர் அப்படின்னாலும் நீங்கள் இன்னொரு பேர் கூட போட்டுக்கலாம். இல்லை சிஸ்டர் எனக்கு ஒரு பேரே போதும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பேர் எலிஃபெண்ட் மட்டுமே வச்சுக்கலாங்க. இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? இப்போ திரும்ப நம்ம செகண்ட் லேயருக்கு வந்து நம்ம இது போல் எலிஃபெண்ட் வந்து கோர்க்க போகிறோம். அதுவும் பாருங்கள், செகண்ட் லேயரில் நான் வந்து ஒரு பேர், அதாவது 2 எலிஃபெண்ட் மட்டும்தான் நான் வந்து கோர்த்துக்க போகிறேன். அதுவுமே வந்து அங்கேயும் உங்களோட விருப்பம் தான். மேலே இருக்க மாதிரி நான் 2 பேர் எலிஃபெண்ட்டுமே நான் கீழே வந்து கோர்த்துக்கிறேன் அப்படின்னாலும் கோர்த்துக்கலாங்க. சரிங்களா? நான் வந்து ஒரு பேர் தான், அதாவது 2 எலிஃபெண்ட் மட்டும்தான் நான் கோர்த்துக்க போகிறேன். சரிங்களா? கோர்த்தாச்சு. இது போலவே நம்ம தேர்ட் லேயருக்குமே கோர்த்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம 3 லேயர்ஸ்க்குமே வந்து நம்ம எலிஃபெண்ட் வந்து சென்டரில் அழகாக வர்ற மாதிரி நம்ம கோர்த்து எடுத்துக்கிட்டோங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம இந்த ஆஃப் சைடுமே வந்து பீட்ஸ் வந்து கோர்த்து எடுத்துக்கலாங்க. இந்த சைடு எந்த அளவுக்கு பீட்ஸ் வந்து கோர்த்துருக்கீங்களோ அதே போலவே ஆப்போசிட் சைடும் பீட்ஸ் வந்து கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடுமே பீட்ஸ் வந்து கோர்த்து எடுத்துட்டு நான் கனெக்டர்ஸ்லேயுமே இந்த சைடுமே கனெக்ட் பண்ணிட்டேங்க. சரிங்களா? இது போலவே நீங்களும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஒரு சோக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரோப் வந்து அட்டாச் பண்ணணும். சரிங்களா? பேக் ரோப் வந்து அட்டாச் பண்ணணும். அது எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். பேக் ரோப் அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு ஜம்ப்ரிங் வந்து தேவைப்படுங்க. ஜம்ப்ரிங் வந்து எடுத்து ப்ளையர் யூஸ் பண்ணி ஜம்ப்ரிங்கை ஓப்பன் பண்ணிக்கங்க. இது போல் ஜம்ப்ரிங் வந்து போட்டுட்டு பேக் ரோப்பில் பாருங்கள், இது போல் நமக்கு 2 இருக்கும். அதில் ஒரே ஒரு இதை மட்டும் ஜம்ப்ரிங்கில் போட்டுட்டு ஜம்ப்ரிங்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது போலவே நம்ம இன்னொரு சைடும் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடுமே பேக் ரோப் வந்து அட்டாச் பண்ணியாச்சுங்க. நீங்களும் இது போலவே 2 சைடுமே வந்து பேக் ரோப் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க, நம்ம ஜுவல்லரி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக சூப்பரான ஒரு சோக்கர் வந்து நம்ம செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் சூப்பரான ஒரு ஜுவல்லரி வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ண முடியுங்க.
இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான கலரில் நம்ம செஞ்சு வேர் பண்ணிக்க முடியுங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.